தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கம் நாள் 19/2/2026 வியாழக்கிழமை. தலைப்பு: பன்முகத்தன்மையும் நட்புறவும் பாதுகாக்கப்பட வேண்டும். விளக்கம்: வங்கதேசம் கடந்த சில மாதங்களாக சந்தித்து வந்த அரசியல் கொந்தளிப்புகளுக்கு பிறகு மக்கள் தீர்ப்பை பெற்ற ஒரு புதிய அரசை தேர்ந்தெடுத்துள்ளது. வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பொறுப்பேற்றிருப்பது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இந்த ஜனநாயக மலர்ச்சி வெறும் ஆட்சி மாற்றமாக மட்டும் நின்றுவிடாமல் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் அரணாக அமைய வேண்டும் என்பதே உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த சூழலில் இந்தியா புதிய பிரதமருக்கு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தி முக்கியத்துவம் வாய்ந்தது. வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வளர்ச்சி இலக்குகளை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்காக இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் இந்தியாவின் ஒத்துழைப்பு வங்கதேசத்தின் நிலையான வளர்ச்சிக்கு பக்கபலமாக அமையும். புதிய அரசுக்கு முன்னால் உள்ள முக்கியமான சவால் அந்த நாட்டின் மதச்சார்பற்ற அடையாளத்தை பாதுகாப்பதாகும். இடைக்கால ஆட்சியின் போது சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உலக அரங்கில் கவலையை ஏற்படுத்தின. எனவே புதிய அரசு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதோடு சிறுபான்மையினரின் உயிருக்கும் உடைமைக்கும் வழிபாட்டு உரிமைகளுக்கும் எவ்வித பங்கமும் வராமல் காக்க வேண்டும். மதச்சார்பற்ற முறையில் அரசு நிர்வாகம் நடைபெறுவது மட்டுமே சர்வதேச அளவில் வங்கதேசத்தின் நற்பெயரை மீட்டெடுக்கும். ஜமாத்-இ-இஸ்லாமி போன்ற அமைப்புகள் எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் அந்த அமைப்புகள் ஜனநாயக பாதையில் இணைந்து செயல்படுவது அவசியமாகிறது. மேலும் இந்திய வங்கதேச உறவு என்பது வெறும் அரசுகளுக்கு இடையிலான உறவு மட்டுமல்ல, அது மக்கள் சார்ந்த உறவு. இந்திய தூதரக அதிகாரிகள் வங்கதேசத்தின் பல்வேறு அரசியல் தரப்பினருடன் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான சந்திப்புகள் இரு நாட்டு மக்களிடையேயான பிணைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும். அதே வேளையில் இந்திய எல்லை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய அமைதியை கருத்தில் கொண்டு தீவிரவாத சக்திகளுக்கு இடமளிக்காத ஒரு நிர்வாகத்தை வங்கதேசம் உறுதி செய்ய வேண்டும். சுருக்கமாக சொன்னால், வங்கதேசத்தில் மலர்ந்துள்ள ஜனநாயகம் என்பது பழிவாங்கும் அரசியலுக்கு இடமளிக்காத அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும். இந்தியாவின் நட்புறவு கரங்களை வங்கதேச புதிய அரசு சரியாக பயன்படுத்தி கொண்டால் தெற்காசியாவின் மிகச்சிறந்த பொருளாதார சக்தியாகவும் அமைதி பூங்காவாகவும் அந்நாடு மிளிர முடியும். இந்த ஜனநாயக விடியல் நிலை பெறவும் இரு நாட்டு உறவுகள் புதிய உயரத்தை எட்டவும் அந்த அரசு முயற்சிக்கட்டும். நன்றி. தலையங்கம் வாசித்தது உங்கள் தோழர் தி. பாலசங்கர், பார்த்தசாரதிபுரம், ஆயிரம் விளக்கு பகுதி, மத்திய சென்னை மாவட்டம்.